ஹலோ நோட்பாஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக கிளிமாஞ்சோரோ தான் போகலான்ட்டு இருந்தோம். பட்ஜெட் பத்தலை. அப்புறம் கிளிமாஞ்சோரோ மாதிரியே மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே போய் மீன் பிடிக்கலான்னு நினச்சோம். அதுக்கும் பட்ஜெட் இல்லைங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோபி வந்திருக்கோம். பிளான் ஏ என்ன அப்படின்னா, நாங்களே தூண்டில் கொண்டு வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, ஆமாம், அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பிளான் பி வச்சுருக்கோம். ஸோ பைதவே இவர் தான் ரட்டன் ரிஷிகேஷவா, என்னோட பையன். இவர்கிட்ட தான் நான் அப்பாவை வேலை செய்கிறேன். சரிங்களா? சரி வாங்க, பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே வாங்க போகலாம் வீடியோ. சொல்லு. ஓ, பிளான் ஏ மண்புழு பிடிக்கிறது. ரட்டன் அம்மா மண்புழு அங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ரை தான், பரிச்சாசி இதுக்குள்ளே தான் பண்ணுறோம். பாருங்கள் பையன் எவ்வளோ பிஸியாக இருக்கா அப்படின்ட்டு, பையனோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறோம். வாங்க இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத. ரட்டன் வேறு, நீங்கள் புறா கறியை வருங்க, வறுக்காமல் போங்க, எனக்கு மீன் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் 15 வருஷத்துக்கு முன்னாடி கிணத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச அனுபவம் இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக வாய்க்காலில் ஓடுற தண்ணியில் மீன் பிடிச்ச அனுபவம் எனக்கு கிடையவே கிடையாது. சரி, ஒரு நல்ல பிளேஸாக, ஏன்னா வாய்க்காலில் தண்ணி வேறு நிறையா போயிட்டு இருந்துச்சு, குழந்தை வேறு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு சேஃபான பிளேஸாக தேடி போயிட்டே இருந்தோம். போகிற இடையில 2 பக்கமும் பார்த்திங்கன்னா, அந்த வாய்க்கால் வரப்பில் 2 பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா நெல் சாகுபடி செஞ்சுட்டு இருந்தாங்க. வயல்வெளிகள் ரொம்ப பசுமையாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அது போக நிறைய பறவைகளை பார்க்க முடிஞ்சுங்க. அப்புறம் குழந்தைகள், சின்ன பசங்க ஆர்வமாக எதிர்நீச்சல் அடிச்சுட்டு எங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு சூப்பராக விளையாண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அது போக ஒரே ஒரு சின்ன தொந்தரவு மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சு. அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல மரத்து நிழல் இருக்குதோ மதுப்பிரியர்கள் அங்கே உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே ஒரு நல்ல இடத்த பார்த்து போய்கிட்டே இருந்தோம். அப்போ போகும்போது கிட்டத்தட்ட வேடந்தாங்களுக்கு ஈக்குவலாக அப்படியே கூட்டமாக, நான் ஒரு மரத்தில் இவ்வளோ பறவையை நான் பார்த்ததே கிடையாதுங்க. அவ்வளோ பறவை இருந்துச்சு. அந்த பறவையை பார்த்தோன்னே எனக்கு, ரட்டனுக்கு, என்னோடய மனைவிக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் பூரிப்பாகவும் இருந்துச்சு. நாங்கள் வண்டி அப்படியே நிறுத்திட்டு பார்த்தோம். அப்படியே அத்தனை பறவைகளும் பறந்துட்டு போய் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயல்வெளி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போய் உட்கார்ந்துருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500க்கும் மேற்பட்ட, அது கொக்குன்னு நினைக்கிறேன், கொக்கோ நாரையோ தெரியல, அவ்வளோ பறவை நாங்கள் அங்கே பார்த்தோம். திருப்பி இன்னொரு மரத்தடியில் போய் உட்காந்துச்சு, அந்த மரத்துக்கிட்டையும் நிறுத்தி பார்த்தோம். இவ்வளோ பறவைகளை ஒரே இடத்துல பார்க்குறதே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ஆனந்தமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த பறவைகள் எல்லாம் இவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால தான் இங்கே வருது அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இந்த இடமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. மீன் பிடிக்கமா மாட்டிட்டு இருக்கேன் மாவை. எங்க காட்டு. ஓகே, இது என்ன மாவு? மைதா மாவு. சரி, இதில் தான் மீன் பிடிக்க போகிறீங்களா? உங்கள் தூண்டில காட்டுங்க. ஓகே, இங்கே தான் மீன் பிடிக்க போகிறீங்களா? மீன் பிடிக்க வந்தாச்சு. இந்த மைதா மாவை வச்சு இந்த தூண்டிலில் மாற்றி மீன் பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இதுதான் பிளான் ஏ. இல்லைன்னா புறா கொண்டு வந்திருக்கோம், புறா பாபிக்யூ பண்ண போகிறோம். அதுதான் பிளான் பி. வாங்க இப்போ மீன் மாட்டுதா அப்படின்றத பார்ப்போம். கால் கடிக்குதுன்னு பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு மீன் கிடைக்கலைங்க. இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே மீன் கிடைச்சதா ரட்டன்? இப்போ எங்கே வந்திருக்கோம்? இங்கே பார்த்து சொல்லு. சரி, இங்கே மீன் பிடிக்கலாமா? எவ்வளோ மீன் மாட்டுன்னு நினைக்கிறீங்க? இங்கே நிறைய மீன் பிடிக்கிற மூஞ்சியை காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளான் படி பிளான் பி போகிறோம். பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரில. ஆல்ரெடி சுள்ளியெல்லாம் பொறுக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து மேரினேட் பண்ண புறா. இந்த புறா பார்த்திங்க அப்படின்னா, அங்கே மேடம் அந்த புறாவை கொடுங்க. ஸோ இந்த புறா பார்த்திங்க அப்படின்னா, நான் அமேசான் காடுகளுக்கு காலையில் போயிருந்தேன். அங்கிருந்து இந்த புறாவை நானே சுட்டு பிடிச்சிட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த புறாவை தான் நாம் பாபிக்யூ பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஆக்சுவல் பிளான் பி.
கண்டிப்பாக தெரியும் பிளான் ஏ சொதப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபிஷ்ஷிங்கெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் பண்ணது. ஸோ இங்கே ஓடுற தண்ணியில் மீன் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல. அடுத்த டைம் வேறு எங்காவது போய் ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பயங்கரமாக பசிக்குது. அதனால் இந்த புறாவை பாபிக்யூ பண்ணி சாப்பிட போகிறோம். நம்ம எப்படி பாபிக்யூ பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். முதல்ல இதெல்லாம் உடச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு அதுக்கு மேலே கறி எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் தள்ளி விட்டுக்குவோம். ஸோ வாழ்க்கையில் நெருப்பு மூட்டுறதே ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. எவ்வளோ அழகாக நெருப்பு எரியுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த தீ வந்து தணல் உருவாகணும். தணல் உருவாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல அந்த தணல் எரியணும். எரிஞ்சால் தான் நமக்கு பாபிக்யூக்கு ஒரு நல்ல தணல் உருவாகும். சீக்கிரமாக நம்ம புறா கறி செஞ்சிடலாம். ஸோ மீன் வைல் நம்ம ரட்டன் ரிஷிகேஷவா என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த செட்டப் எதுக்கு அப்படின்னா, ஈரலை புறாவோட ஈரலை மட்டும் தவா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் சீக்கிரத்தில் தீ கொண்டு வந்துடுவோம். தலைவரை வெயிட் பண்ணுங்க. ஹலோ, போயிடுதா? சரி தலைவரே, இப்போ நீங்கள் மைதா மாவு போடுங்க. மைதா மாவு போடுங்க. ஆமாம், தூண்டிலில் போட்டு எனக்கு காட்டுங்க எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு. இந்த மைதா மாவு கொண்டாந்துருக்காரு தலைவர். தலைவர் வந்து ஓகே கொஞ்சமாக எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஓகே போடுங்க. ஓகே, மீன் மாட்டுதுங்களா தலைவரா? ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டுருக்கு. டக்கால்ட்டி மண்டி அப்பப்போ இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஒரு மீன் கூட பிடிக்கல காலையிலேருந்து. காலையிலேருந்து நானும் பார்க்குறேன் மீன் மாட்டிருச்சுங்கிறான். ஆனால் ஒரு மீன் கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்க மக்களே. பாருங்கள், 1/2 கிலோ மைதா மாவு திருப்பி ஒரு 1/4 கிலோ பார்சல் வாங்கிட்டு வந்துருக்குது. எல்லா மைதா மாவும் மீனுக்கு ஃபீட் பண்ணி மீனை வளர்த்திட்டு இருக்கிறான். முறைக்காத, நாங்கள்லாம் பாகிஸ்தான் பார்டர்லேயே பக்கடா சுட்டவங்க. நீ மட்டும் ஒரு மீன் பிடிச்சிட்றா, உனக்கு நிஜமாலும் அந்த பெரிய தூண்டில வாங்கி கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு அழகான நெருப்பை உருவாக்கியிருக்கிறேன். இந்த நெருப்பில் தான் நாம் புறா பாபிக்யூ பண்ண போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா தான் அது ஒட்டாது. அம்மா சாமி, தணல் பயங்கரமாக அடிக்குதுங்க. ஒரு இது கொடுங்க, குச்சியா இடுப்பியா குடிச்சிங்கன்னா தண்ணி வச்சுருவேன். அங்கே ரட்டன் வந்துட்டு எப்படியாவது மீன் பிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் புழு மாட்டிட்டு கூப்பிடுங்க சார், நாங்கள் வரேங்க. போடுங்க இடம் இருக்கிற இடத்துலலாம் ஃபில்லப் பண்ணுங்க. ஓகே போடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாபிக்யூவை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாபிக்யூ ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம்.
நல்லா மேரினேட் பண்ணி இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரட்டன் ரிஷிகேஷவன் அந்த பக்கம் மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இது எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஆமாம், இது ரொம்ப நல்லா வரும். ஏன்னா இது மனைவியோட கைப்பக்குவம். 18 பட்டியும் என் மனைவியோட கைப்பக்குவத்துக்கு அடிக்கும். எங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னேன். ஆக்சுவலாக அவங்கள மூஞ்சியை காட்ட சொன்னேன். அவங்களுக்கு புகழ்ச்சியும் இந்த விளம்பரமும் பிடிக்காதுன்னு மூஞ்சியை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. செமையாக ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே நாம் இந்த பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணலாம் பண்ணி விட்டுலாம். ராட்டை நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறேன்ட்டு டக்கால்ட்டி விட்டுட்டுக்கணும். தலைவரே, மீன் பிடிச்சிங்களா? ஆ பாருங்க, இப்போ ஒரு புதுசாக ஒரு கதை சொல்லுவா. தலைவரே, மீன் பிடிக்கும் போது என்ன நடந்துச்சுங்க தலைவரே? தூக்கிப்பட்ட மேலே பார்த்து இழுக்கறனாதியே அந்த செகண்ட்ல சாப்பிட்டுச்சு. அடடா, ஜஸ்ட் மிஸ் அப்போ. ஆமா. சரி, இந்த டைம் பிடிச்சிருவீங்களா? பிடிச்சலாம் நினைக்கிறேன். கம் ஆன், உங்களால முடியும், பிடிச்சிருங்க. ஓகே. ஹலோ மக்களே, நான் வீட்டிலிருந்து கிளம்பும் போது அவர் மாதிரி வந்தேன். அவருன்னா யாருன்னு தெரியும்ல, ஏகே. அதுதான் தலைன்னு வேறு சொல்லக்கூடாது. அவர் மாதிரி வந்தேன். இப்போ ரயிலுக்கு கரியஞ்சி நெளி போட்டவ மாதிரி ஆகிட்டேங்க. இவங்களுக்கெல்லாம் வடித்து கொட்டி என் பேர். அங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் எப்படி நின்றுக்கிறாரு அப்படின்ட்டு. 6 packs ரயிலுக்கு கரியஞ்சி போட்ட மாதிரி ஆகிட்டேங்க. சரி, ஏதோ ஒன்றாவது இழந்தாதான் இன்னொன்று பெற முடியும். அப்படி தான் இந்த ஸ்மோக்கி டவ்வை நாம் பெற முடியுங்க நண்பர்களே. இப்போது இந்த டவ்வோட ஈரல், கல்லீரல், சின்ன சின்ன பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்து டவா ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து அதுக்கான செட்டப் தான். ஆல்ரெடி ஒரு செட்டு சிக்கன் டவ்வோட பாபிக்யூ ஆயிடுச்சு. அது எவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்குள்ளே இவங்க இந்த அடுப்பை ரெடி பண்ணிட்டுங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே இருங்க, நல்ல லைட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். செமையாக வந்திருக்குங்க. இப்போது ராஜ்கிரண் மாதிரி நம்ம ரட்டன் டாட்டா அவர்கள் லெக் பீஸை கடிக்க போகிறாரு. கடிங்க. எப்படி இருக்கு? ஸோ இந்த பீஸை தான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள். பார்த்தீங்களா தலைவர் மூஞ்சில் எவ்வளோ பெரிய ஆனந்த சிரிப்பு. ஆசம், திருப்தியாக இருக்குங்க. நல்லா தவா ஃப்ரை ஆன ஈரல். ஸோ இந்த ஈரலை தான் நாம் இப்போது லபக்கா பண்ண போகிறேன். செமைங்க, சூப்பராக இருக்குது. மசாலா கணக்கிறவங்களுக்கு நாளைக்கு பெரிய ஆளாலனா வயிறை ஒட்டி அடங்க. சற்றும் மனம் தளராத ரட்டன் இப்பொழுது 999வது முறையாக தூண்டில் வீசுகிறார். எத்தனாவது முறைடா தூண்டில் வீசுகிறா? ஹலோ சார், திரும்ப. 920,000 எத்தனை மீன் பிடிச்சா? சரி, சற்றும் மனம் தளராத ரட்டன் பார்த்தீங்க அப்படின்னா பல டைம் தூண்டில் போட்டார். நான் மீனை பிடிச்சே தீருவேன்ட்டு 1 கிலோ மைதா மாவையும் தீர்த்துட்டாரு. எத்தனை கிலோட மைதா மாவு தீர்த்தா சார்? இங்கே பாருங்க, கேமராவை பாருங்க. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. என்ன மைதா மாவு தீக்கவே இல்லையா? எங்கே காட்டுங்க. நீங்கள் எங்கே அம்மனை பிடிச்சி விட்ருக்கீங்க? ஜட்டி போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, ஜட்டி போட்டிருக்கீங்க. இது என்ன ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மைதா மாவுல
பிடிக்குது. அப்புறம் ஏன் மீன் மாட்ட மாட்டேங்குது? மீன் சாப்பிட்டு போயிடுது. மீன் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீனுக்கு ஒரு பாட்டில் செவடப் வாங்கி கொடுத்துங்க, ஜீரணமாக இருக்கு. அப்புறம் மீனை பிடிக்கிறேன்ட்டு ஒரு குறத்தி குட்டி கூட பிடிக்கலையே. ம் என்ன ஹெல்ப் பண்ணுறது? சரி போடுங்க, தூண்டில் போடுங்க. என்னத்தை தான் பார்க்குறீங்க பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இருங்க வெயிட் பண்ணுங்க. அட்டாக். ஒரு டைம் கேமரா பார்த்துட்டு போஸ் கொடுத்துட்டு போடுங்க. ஐயோ அடேங்க அப்பா. எங்கடா மீன்? என்ன இழுக்குதா? கொடுங்க இழுத்தா. பார்த்தியா? இப்போ பாருங்க, மீனை போட்டு எடுத்த உடனே அதை கொண்டாங்க, முள்ளை கொண்டாங்க. காலையிலிருந்து இந்த வாய்க்கா மீனுக்கு 1 கிலோ மைதா மாவு தீனியாக நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் மேலே பரிதாபப்பட்டு ஒரு மீன் கூட மாட்டல. ரட்டன், இது ரொம்ப சோகமான விஷயமா இல்லையா? இல்லையா தலைவரே? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போ தான் ஒரு மீன் பிடிச்சி சேர்த்துவீங்க? தலைவா, நாளைக்கா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? கட்டடிச்சிடலாமா? சாப்பிட்ற இழு ஆடா போச்சா? தூக்கிட்டு போகுது. தலைவரே, இப்போ மூஞ்சில் ஒரு சிரிப்பை பாருங்க. நாளைக்கு ஸ்கூலு கட்டடிச்சிடலாமா? எங்க கட்டடிச்சிடலாமா? ஹலோ நோட்பார்ஸ், எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ லடாக் போகலான்ட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு யூடியூபராக இருந்துட்டு லடாக் போகலைன்னா திரும்பி அடைய முடியாது. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா. அடுத்த வீடியோ லடாக்ல ஸ்னோஃபாலோட சந்திப்போம். டாட்டா, பபாய்.